எல்லாரும் மீட்டிங்க்கு தயாரிக்கலாமா? நான் பதில் சொல்றேன்ப்பா. நானும்ப்பா. என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆ, தெரியலையே. ஏதாவது ஒரு பதில சொல்லலாம். இல்லனா நல்லா தயாரிச்சு பதில் சொல்லலாம். உனக்கு எதை சாப்பிட பிடிக்கும்? இதையா? ஐயா, இல்ல இதையா? இதான்ப்பா. கரெக்ட். உங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு பிடிச்சத ருசியா சமைச்சு தராங்க. நீங்களும் நல்லா தயாரிச்சு பதில் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கும் எகோ அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா தயாரிச்சு பதில் சொல்வீங்களா? ஆனா எப்படிப்பா? சரி, காவர் கோபுரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு சின்ன பதிலா தயாரிக்கலாம். முதல்ல கேள்வியை படிக்கணும். ரெண்டாவது பதில கண்டுபிடிக்கணும். மூணாவது உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியோ வரைஞ்சோ வச்சுக்கணும். நாலாவது பதில சொல்லி பார்க்கணும். இப்படிதான் தயாரிக்கணும். சோஃபியா, பதில வாசிக்காம நீ மனசுல இருந்து சொல்லலாம். அப்பா, என்ன கேட்கலனா? அதுக்கு தான் 2-3 பதில் தயாரிக்கணும். ஒரு தடவை கூட கேட்கலனா? இனிமே பதில் சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது கேலப். நீ நல்லா தயாரிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், எகோ அப்பாவுக்கும் தெரியும். நல்ல வாசனை வருது. சாப்பிடலாமா?